ബീജമുട് இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு DSLR லைக் கேமரா ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இந்த மாதிரிலாம் பிளர் ஆகுதில்ல, ஸோ இந்த மாதிரி எப்படி பிளர் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவே வந்து நான் இந்த ஆப்பில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஓப்பன் கேமரா ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க்குங்கிற மாதிரி ரெட் கலரில் இல்லைனா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஓப்பன் கேமரான்றதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டர் வைஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளால் டைமர் செட் பண்ணிக்க முடியும், ரிப்பீட் செட் பண்ணிக்க முடியும், அண்ட் ரிப்பீட் மோட இன்டர்வல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா டு ஏபிஐ. ஸோ இது வந்து கேமரா டு ஏபிஐங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒயிட் பேலன்ஸ், ஃபோக்கஸ், எக்ஸ்போஷர், ஸோ இதெல்லாம் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மேனுவலாகவே. அண்ட் வீடியோ செட்டிங்ஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் கூட நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மூலிமா ஆடியோ சோர்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட்னு இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக்கில் கூட நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த செட்டிங்ஸில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த 3 டாட் ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து இந்த டார்ச்சு, அதுக்கு அடுத்து மேனுவல் ஃபோக்கஸ், இது ஆட்டோ ஃபோக்கஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மேனுவல் ஃபோக்கஸ் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லைடர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த கீ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நான் இந்த ட்ரைபோர்ட் ஆப்ஜெக்டை நான் வந்து கரெக்டாக ஜூம் இன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. அண்ட் இங்கே வந்து நம்மளால் ஒயிட் பேலன்ஸ், அதுக்கு அடுத்தது நிறைய ISO இதெல்லாம் நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்போஷர் லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததாக இந்த 3 டாட் ஆப்ஷன்லேயே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ லெவல் இருக்குது, அண்ட் வீடியோவோட ரெசல்யூஷன் இருக்குது, ஃப்ரேம் ரேட் வேறு மாற்றிக்கலாம், அண்டு ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம், ரிப்பீட் செட் பண்ணிக்கலாம். அண்டு கிரிட் இருக்குது பாருங்கள். ஸோ கிரிட்லேயே வந்து நிறையா விதமான கிரிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போதும் போல் இந்த கிரிட்டு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒயிட் பேலன்ஸ்லேயே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் சீன் மோட் கூட இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்லைடர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜூம் இன் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து நம்மளால் 2x வரைக்கும் நம்மளுக்கு கிளாரிட்டி மிஸ் ஆகாமல் நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலேனா நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி லைட்டாக மிஸ் ஆகுது. அண்ட் அடுத்ததாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வீடியோ ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் கேமரா எதுவும் மாற்றுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல மாற்றிக்கலாம். அண்ட் உங்களோட வீடியோ ப்ரிவியூ வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு ஃபோட்டோ கூட ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம். அண்ட் திரும்பியும் செட்டிங்ஸ்குள்ளே வந்து வீடியோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் மினிமம் வீடியோ டியூரேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஆடியோ சேனல் மோனோவா ஸ்டீரியோவா, மோஸ்ட்லி வந்து ஸ்டீரியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ்லாம் போடும்போது டோல்பி அட்மாஸ் மாதிரி கிட்டத்தட்ட வரும். அண்ட் வீடியோவோட சப்டைட்டில்ஸ் வேணுமா, அண்ட் ஃப்ரேம் ரேட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், வீடியோவோட பிட் ரேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200 MBPS வரைக்குமே நம்மளை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த வீடியோ செட்டிங்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து நிறையா இது இருக்குது, வீடியோ ஃபார்மேட் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ வெப்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ நோட் சப்போர்ட்டட், அதாவது ஆடியோ வந்து இதில் சப்போர்ட் ஆகாது. அண்ட் வீடியோவோட ரெசல்யூஷன் நீங்கள் வந்து இங்கேருந்து கூட சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோட்டோ செட்டிங்ஸ்லேயுமே அதே மாதிரி வீடியோ கேமரா ரெசல்யூஷன், இமேஜ் ஃபார்மேட், இதில் வந்து ராவாக ஸ்டாண்டர்ட் இமேஜாக, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் ப்ராக்கெட்டிங் ஸ்டாப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எது யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகாமல் இருக்குன்றதை சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கஸ்டம் டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த ஆப்பில். ஸோ இது வந்து ஒரு பெய்டு ஆப்பாக இல்லை ஒரு ஃப்ரீ ஆப்பா அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் பண்ணுங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்போட வேறு ஏதாச்சும் வெசஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டடா, பபாய், see you, bye.